ஸோ அடுத்தது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். அதில் கேட்குறாங்க நிறைய பேர், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருமா அப்படின்னு. ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்லாம் டேக் அவுட் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து சூடு இருக்கிற போது இட் ரிலீசஸ் கெமிக்கல்ஸ். அந்த கெமிக்கல் வந்து இட் இஸ் கார்சினோஜன், அதாவது அதனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டீல் கண்டெய்னர், இல்லைனா கிளாஸ் கண்டெய்னர், இல்லைனா வந்து மைக்ரோவேவ்க்குன்னு யூஸ் பண்ணுற லேபிள்டு கண்டெய்னர்ஸ் நிறைய விற்கிறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர் கம்பேர்ட் டு த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக். இப்போ நம்ம தமிழ்நாடுலேயே வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒர்க் போகும்போது நம்மளே நமக்குன்னு ஒரு வாட்டர் பாட்டில், ஸ்டீல் பாட்டிலோ அந்த மாதிரி எடுக்கிறது அட்வைசபிள் இல்லையா? அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அண்ட் எவிடன்ஸும் இருக்குது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில். 8 விதமான கேன்சர்ஸ் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிறைய ஸ்டடீஸ் இப்போ ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டமக் கேன்சர், எண்டோமெட்ரியம் கேன்சர், யூட்ரஸில் வரக்கூடியது, இல்லை பிரெஸ்ட் கேன்சர், பிளாடர் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர்ஸ். ஸோ இது எல்லாமே கேன்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு வீக்லி 3 டைம்ஸோ வந்து நமக்கு ஒரு மாட்ரேஷனில் ஒரு ½ அன் ஹவருக்கு வந்துட்டு ஒரு வாக்கிங் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்க போது ஓவரால் ஹெல்த்தே நல்லாயிருக்கும், ஒரு வெல்பீயிங்கே நல்லாயிருக்கும். கேன்சர் மட்டும் இல்லை இல்லையா? அப்புறம் கேன்சர் வந்து கண்டேஜியஸாங்கிறது ஒரு காமன் கொஷின். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் மெடிசன் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால உங்களோட தாட்ஸ் இதை பற்றி? கேன்சர் வந்து கண்டிப்பாக கண்டேஜியஸ் கிடையாது. ஒருத்தவங்கள கேன்சர் இருக்கிறவங்கள நம்ம டச் பண்ணுறதுனாலையோ, இல்லை அவங்க கூட பேசுகிறதுனாலையோ, இல்லை ஃபுட் ஷேர் பண்ணுறதுனால அதெல்லாம் வரக்கூடாது வந்து கேன்சர் கிடையாது. இது வந்து நம்ம உடம்புல வந்து செல்ஸ் கண்ட்ரோலபிள் க்ரோத் இருக்கிறதுனால வரது தான் கேன்சர். பட் கண்டேஜியஸ் இருக்கிற கேன்சர் என்னன்னா, நான் சொன்னல ஹெச்பிவி. இந்த ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இட் லீட் டு கேன்சர். நான் சொன்ன அந்த வெரைட்டிஸ் ஆஃப் கேன்சர் வந்து இட் காசஸ். நெக்ஸ்ட் கேன்சர் வந்து ஹெப்பாடைட்டிஸ் பி அண்ட் சி. இது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கலாம், இல்லைன்னா நீடில் பிரிக் இன்ஜுரின்னு சொல்லுவோம். நம்ம நீடில்ஸ் யூஸ் பண்ண போது, இல்லைன்னா வந்து பை மிஸ்டேக் நீடல் வந்து ஒருத்தவங்கலேருந்து நம்மளுக்கு வந்து இதுவாகிடுச்சு. ஸோ இது வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வில் லீட் டு ஹெச்சிசி, ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா. இந்த ரெண்டு வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன். மற்றபடி வேறு கேன்சரில் வந்து இட் இஸ் நாட் கண்டேஜியஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து கண்டேஜியஸ் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க போதுமே இல்லை கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி எடுக்க போது கிட்ஸ் அவங்க பக்கத்தில் விடலாமா, இல்லை நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கலாமான்னு கேட்பாங்க. அதுவும் இல்லை. ஸோ ரேடியேஷன் ஒருத்தங்க ரிசீவ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து ட்ரீட்மெண்ட் ரேடியேஷனில் எடுத்துகிட்டு இருக்க போது அவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கும் அது பரவாது. இன்ஃபேக்ட் அவங்க கூட இருந்தால் இன்னும் பெட்டர். ஆக்சுவலி வந்து இமோஷனல் நீட்ஸ், ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு சப்போர்ட் இருக்கிறது வந்து மச் பெட்டர் அவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு.